பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சட்டம் வந்து ரொம்ப அவங்களுக்கு இலகுவா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆ அவங்க சட்டம் பொறுத்தவரைக்கும் ஈஸியா இருக்குது. சரி தண்டனை தான். அந்த குறைந்தபட்சம் ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால, அவங்க அதிகமான பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு ஏதுவா இருக்குது. அதேமாரி இதில குறிப்பிடத்தக்க மெயின் என்னன்னா, ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு குடுக்குற பாலியல் வன்கொடுமை. இதுல வந்து மெயின் என்னன்னா, பிள்ளைகள வந்து இப்ப வர்ற ஸ்கூல்ல வர்ற பிள்ளைகள வந்து தான் பிள்ளையா பார்த்தாங்கன்னா, இது வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அ அடுத்தது முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுக்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனைகள் இல்லாதது தான் இதுக்கு வந்து இது மென்மேலும் பெருகுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து உடனேயே ஒரு கடுமையான தண்டனை நிறைவேற்றணும். அது நிறைவேற்றினா இது குறையறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழக அரசுக்கு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக குறிப்பிட்ட பெண்கள் வந்து வெளியில் நடமாடவே முடியவில்லை. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை யாருமே வெளியில் நடமாட முடியவில்லை. காவல்துறையில் போய் உயர் அதிகாரிகளிடம் நடவடிக்கை சொல்லி கொடுத்தோம்னா, அந்த உயர் அதிகாரிகளே அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ரயிலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கான சரியான தண்டனையை கொடுத்தால்தான் இது போன்ற குற்றங்கள் தமிழகத்தில் நடக்க பெறாமல் இருக்கும். இதற்கு அதிகப்படியான தண்டனை, தூக்கு தண்டனை இல்லது ஆயுள் தண்டனையாக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு. இதை உடனடியாக அறிவிக்க வேண்டும்.